கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். தேவனுடைய கட்டளைகளை வாசித்துவிட்டு ஆராதனைக்குள்ளாக கடந்து நாம் செல்லலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன் அடிமதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணியிலும் உண்டாயிருப்பதற்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகியும் யாதொரு விக்கிரகத்தையாகியும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளில் 3 தலைமுறை மட்டும் இதில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்வதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இலக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குவது தண்டியாமலுடார். ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசையை நினைப்பாயாக. 6 நாளில் வேலை செய்து அனுப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் நிறுவன ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வழியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ளே யாவதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நாள் விவினையினாலும் 11 தியானத்திலும் திருமணத்தினாலும் காலையிலும் கிருபையும் இரவிலும் சத்தியத்தையும் அறிவிக்கும் நலமாயிருக்கும். கர்த்தாவே செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன். இந்த கருத்தின் கிரியிலிருந்து ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவே கிரியைகள் எவ்வளவு மருத்துவமானவர்கள், யோசனைகள் மகாணமானவர்கள், நின்று கொண்ட மனுஷனுடைய அறியான் மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளைப்பொழுது அறித்து அக்கிரமக்காரை அவன் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே நீ என்றைக்கு உன்னதமானவராகி. கர்த்தாவே சத்துக்கள் அறிவாகும், சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரன் சிரிந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் வேத்துவேன். என் யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரில் என் கண் காணும். எனக்கு விரோதமாக என்கிற துன்மார்க்கர்கள் காது கேட்கும். நீதிமான் பணையை கொண்டு செலுத்தி தெய்வங்களுக்கு எதிர்கொள் வருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவ பிரகாரம் செலுத்திப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மணியாக அவர்களுக்கு அழியது என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். glory. எங்களை மூடி நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளும் உண்டாக்கிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த ஓய்வு நாளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் விடுதலையோடு கூட நாங்கள் செபிக்க ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சகல கட்டுகளையும் ஆண்டவர் பலவீனங்களும் சோர்வுகளையும் ஆண்டவர் நீக்கி சத்தினுடைய எல்லா கிரியைகளும் முறியடிக்க வேண்டும் நான் செபிக்கிறேன். தகப்பனே துதிக்கிறோம். உச்ச தலைமுதல் கால் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் ரத்தத்தினால கழுவி இந்த நாளிலே ஓய்வு நாளிலே நீர் எங்களை ஆயத்தமாக்கும்படி தகுதிப்படுத்தும்படி என் கர்த்தர் நீராமை சீர்படுத்துவீராக. பலப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. முதல் பாடல். 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீர். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீர். 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிப்பீர். எங்களை ஆசீர்வதிப்பீர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்
ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே. இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு ஜனமும் அவரை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். பிதாவாகிய தேவன் ஆமென், அவருடைய நாளை பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தலைகளை வணங்கி தூதர்கள் முதற்கொண்டு ஆமென் எல்லா பரிசுத்தவான்களும் தொழுது கொண்டே ஆக வேண்டும். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே.
பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டு பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து விட்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, ஆடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே, என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. ஆமென். க்ளோரி. நன்றி சொல்லி நாம் பாடுவோமா? எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. ஆமென். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே, என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே, என் இயேசுவே, எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உலகும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். வாழும் பூமி உலகும் இல்லம், உண்ணும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது, காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே,
நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு கார் தந்தார், வீடு தந்தார், பிள்ளைகளை தந்தார், இத்தனை வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்த இதெல்லாம் தந்தார் தந்தார் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவி ஆத்துமா சரீரம் அவர் தந்தது. அல்லேலூயா. அவருடைய ஆவி எனக்கு தந்தார் என்று சொல்லி நாம் என்ன சொல்லணுமா, அவர் ஆவி எனக்கு கொடுத்தாரே, ஜீவனை கொடுத்தாரே, அல்லேலூயா, அப்படி நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். இது எல்லாற்று காட்டிலும் இந்த உயிர் நமக்கு ஜீவன் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. எல்லாமே மாம்ச பார்வையிலே மனுஷ சிந்தையிலேயே நம்ம பார்த்து இதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லாமல் இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாத அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காகனா அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை குறித்து மற்றவர்களுக்கு அவருடைய நாமத்தை சொல்வதற்காக. பாடுவோமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் சட்டைகளிலே நம்மை மறைத்திருக்கிறார், ஒரு சேதம் இல்லாதபடிக்கு. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எவ்வளோ ஒரு சாட்சி. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சிட்டைகளின் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டைகளுக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். நவசத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம்
மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? நான் நிற்பதும் என் மூலமாக ஆததும் உங்க கிருபைதான். மறப்பேனோ மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? மறப்பேனோ மறந்து போவேனோ? உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ? நான் நிற்பதும் நின் மூலமாகாததும், நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை வரவே நான், உம்மை வரவே நான், என் இயேசையா உம்மை வரவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை வரவே நான், என் இயேசையா உம்மை வரவே நான். ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும், நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. என் வாழ்விலே செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா, ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா, ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா, கண்மலையும் மீட்பரும் நீதானையா, கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் நின்றீரே, என் இயேசையா உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். ஆமென். Glory. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. Glory. இனி கண்ணீரை துடைத்துக் கொள்கின்ற தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அழுது அழுது அவன் இல்லாமல் சந்தோஷமாய் பாடுவோமா? அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே
வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ பகைத்ததையா, வெறுக்காத தெய்வம் நீதடையா, வெறுக்காத தெய்வம் நீதடையா, உமையன்றி எனக்கு யாருமையா, உமையன்றி எனக்கு யாருமையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உம் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான், இயேசுதான், அவர் இயேசுதான். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கணவர் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அம்மா சப்போர்ட், மாமியார் சப்போர்ட் இருப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி எல்லாருடைய அன்பும் பெற்ற க்ளோரி மகளாக இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பாக்கியவதி. அப்படி ஒருத்தரும் இல்லை அப்படின்ற இருக்கவங்களும் நீங்கள் அதை விட பாக்கியவாதிகள். ஏன் தெரியுமா? இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் தான் துணை. என் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாம் மாம்சம்தான், மனுஷிதான். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நேரம் வரும்போது எல்லாரும் விட்டு போவாங்க. ஆனால் நம் கண்ணுக்கு மறைவாயிருந்து நம்மை தேற்றுகிற தேவன் அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் முகத்தை நம்ம பார்க்கல, நம்ம கூட வந்து பேசல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவருடைய ஒரே ஒரு வசனம், ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாரும் நம்மளை பார்த்து சொல்லலை, ஆனால் அதை படிக்கும்பொழுது உண்மையாகவே பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் சொல்கிறது போல இருக்குதுல்ல, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதை படிக்கும்போது க்ளோரி நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். யாருமே திரும்பி பார்த்தா இருக்க மாட்டாங்க. நம்ம கண்களில் தாரதாரியாக தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. ஒரு தேவ சமாதானம் நிறவும் அவன் தான் மறைந்திருந்து நம்ம கூடவே இருந்து நம்ம கரம் பிடித்து நடக்கிற தேவன். நேரம் வரும்பொழுது முகமுகமாய் நமக்கு ஹல்லேலூயா நம்மை அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவன். அதை பாடுவோமா? என் கண்ணீருக்கு முடியவில்லையா. ஹல்லேலூயா. சென்ற வருஷம் தான் இப்படி கண்ணீரோடு வந்தேன், இந்த வருஷம் துவக்கத்தில் இப்படி கண்ணீரோடு போகுது, இனி ஒரு மாதம்லாம் எப்படி போகுமோ என்று தவிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. இந்த வருஷத்துல நிச்சயம் ஒரு முடிவை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தே தீர்வார். முடிவு இல்லையா, ஜபத்திற்கு ஒரு பதில் இல்லையா, சோர்ந்து போகாம பாடுவோமா? கண்ணீருக்கு முடிவு இல்லையா, ஜபத்திற்கு ஒரு பதில் இல்லையா. தேவனே, என் தேவனே, நீ மனமிறங்கினால் அது போதுமே, நீ மனமிறங்கினால் அது போதுமே. என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, என் ஜபத்திற்கு ஒரு பதில் இல்லையா, என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, என் ஜபத்திற்கு ஒரு முடிவு இல்லையா.
என் தெய்வம், அவளின் கூக்குரலை கேட்ட என் தெய்வம், மகாளின் கண்ணீரை கண்ட என் தெய்வம், அவளின் கூக்குரலை கேட்ட என் தெய்வம். எந்தனின் ஜெபத்தை கேளுமே, எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே. எந்தனின் ஜெபத்தை கேளுமே, எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே, பதிலை தாருமே. என் தேவனே, என் தேவனே, நீ மனமிரங்கினார் அது போதுமே, நீ மனமிரங்கினார் அது போதுமே. கண்டாலின் கண்ணீரை கண்ட என் தெய்வம், அவளின் மனக்குரலை கேட்ட என் தெய்வம், கண்டாலின் கண்ணீரை கண்ட என் தெய்வம், அவளின் மனக்குரலை கேட்ட என் தெய்வம். எந்தனின் ஜெபத்தை கேளுமே, எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே. எந்தனின் ஜெபத்தை கேளுமே, எந்தனின் கண்ணீருக்கு பதிலை தாருமே, பதிலை தாருமே. என் தேவனே, என் தேவனே, நீ மனமிரங்கினால் அது போதுமே, நீ மனமிரங்கினால் அது போதுமே. என் கண்ணீருக்கு பதில் தந்தீரே, என் ஜெபத்துக்கு ஒரு பயம் தந்தீரே, என் கண்ணீருக்கு பதில் தந்தீரே, என் ஜெபத்துக்கு ஒரு ஜெயம் தந்தீரே. என் தேவனே, என் தேவனே, நீ மனமிரங்கினார் அது போதுமே, நீ மனமிரங்கினீர் அது போதுமே, நீ மனமிரங்கினீர் அது போதுமே, மனமிரங்கினீர் அது போதுமே. ஹல்லேலூயா. கண்ணீருக்கு முடிவில்லையா? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏவாள் எங்காவது ஜெபம் செஞ்சது பார்த்துருக்கீங்களா? அழுததை பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா, இல்லவே இல்லை. அவள் செய்தது ஒன்று தான். ஆண்டவர் வந்து விசாரிக்கும் பொழுது அவன் க்ளோரி அவன் உண்மையை சொல்லிட்டான். சர்வம் என்னை வந்தித்தது என்று சொல்லி அவள் பெற்றுக்கொண்டது என்ன? அந்த இடத்துல அவன் ஆண்டவர் இறங்கினார், மனஸ்தாபப்பட்டார், மன்னித்தார், உண்மைதான். ஆனால் கூடவே அவள் கேட்ட அவர் செய்த இந்த பாவத்தினுடைய சந்தோஷத்தை சாபமாய் அவள் பெற்றுக்கொண்டாள். அவன் இன்றைக்கு அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி சத்தியத்துக்கு விரோதமாய் தேவன் மேலே பழி போட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அது நிமித்தமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி, அது நிமித்தமாய் குற்றம் சாட்டி குற்றம் பிடித்து ஆமென், க்ளோரி அவமானப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு முன்பாக போய் ஆண்டவரே நான் இப்படிலாம் நான் செஞ்சேன் சொல்லி ஆண்டவரிடத்த நாம் ஒரு தடவை சொல்லி அவரிடத்துல அறிக்கையிட்டு விட்டால் தேவனாகிய கர்த்தர் அதை மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் பாவத்தை அறிக்கையிட்டாலே அவருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தை செய்ததற்காக நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. அவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த ஆண்டிலே அல்லேலூயா கண்ணீர் வடிக்காதபடிக்கு எனக்கு இந்த ஆண்டு ஒரு முடிவை தேவனாகிய கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக பாவம் பெருசல்ல, பாவம் செய்தவர்கள் பெருசல்ல, அந்த பாவத்தை செய்ய வைத்தவன் தான் அவருக்கு முன்பாக தெரிவான். அல்லேலூயா. அவரே அவனை அழித்து போடுவார். ஏன்னா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்று சொல்லி போகாமல் பாடுவோமா? ஆமென். உங்களுக்கும் எனக்கும் தடையாக இருக்கிற மழையா இருந்தாலும் சரி, பர்வதமா இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு விலகி போகிற செய்கிற தேவன், பெயர்ந்து போக செய்கிற தேவன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடுவோமா? அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே, அவர்
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கர்த்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீரே
மரணனிலே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே உன்னதரே மறைவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன் நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன் ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர் என்னை தப்புவிக்கிறீர் கனப்படுத்துகிறீர் ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர் என்னை தப்புவிக்கிறீர் கனப்படுத்துகிறீர் மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே வானதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உன் காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் உன் காருண்யத்தினால் என்னை சூழ்ந்து கொள்கிறீர் ரட்சிப்பு நீரே என் ரட்சக நீரே நான் சுகமாய் வாழ காரண நீரே ரட்சிப்பு நீரே என் ரட்சக நீரே நான் சுகமாய் வாழ காரண நீரே மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன் வல்லவரே உன் நிழலில் புகுந்து கொள்கிறேன் அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு உறைவிடமும் மறைவிடமும் நீரே எனக்கு புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு மறைவிடமே என் உறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே கடைசியாக நீரே என் பலன் நீரே என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை அல்லேலூயா இந்த ஓய்வு நாளிலே ஆமென் க்ளோரி சோர்ந்து போகாம அதிகமாய் துதியுங்க ஆமென் தேவனாகிய கர்த்தரோடு கூட செலவிடுங்க ஆமென் க்ளோரி அவரே நமக்கு பலன் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை யாக்கோபின் தேவனே அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலன் யாக்கோபின் தேவனே அடைக்கலம்
காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கர்த்தா என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கர்த்தா என்னை காக்கிறீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினால், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா. அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கு தெரியாது. ஆனால் காயின் என்ன பண்ண, நைஸாக கொண்டு போய் ஆவேல வயல்வெளியில் பேசி தந்திரமாய் கொண்டு போடான். ஒன்று பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு நேருக்கு நேர் நின்று சண்டை போட பயப்படணும். அவன் ஏதாவது ஒரு வேஷம் போட்டு திருட்டுத்தனமாக தந்திரமாக நைஸாக அப்படி தான் அவன் செய்ய முடியும். அவன் தந்திரத்தினால தான் அவன் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி நைஸாக கொண்டு போட்டுட்டியா, ஆவேலை கொண்டு போட்டுட்டான், ஜெயம் எடுத்துட்டான். அவன் அந்த வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்சிச்சு. அவன் சாத்தான் ஆவேலை கொண்டுட்டான்ட்டு. அவன் ஆனால் அவன் டெம்பரரி தான் ஜெயம். செத்ததுக்கு அவன் சாகடிச்சதுக்குலாம் அவன் ஜெயம், அவனுக்கு ஜெயம். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவனே தான் கொக்கத்தி சிரிச்சுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபேலை கொண்டு போட்டதுக்கு அவனை தண்டிக்கிற தேவன் என்ன பண்ணார், கூப்பிட்டு விசாரித்து அவனுக்கு நீ நிரந்தரமாக நீ சாகக்கூடாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாகணும். போராடலாம் அவனை கொண்டு போடுவாங்க. ஐயோன்னு அழகான், என் மேலே இவ்வளோ ஒரு பழி எனக்கு தாங்க முடியாத ஆண்டவரே, போராடலாம் என்னை கொண்டு போடுவானேன்னு ஆண்டவர் அவன் மேலே என்ன கொடுக்குறார், சாபத்தை கொடுக்குறார். அதுதான் சாபம். ஒரேடியாக சாகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன். ஒரு நாளும் நீ போகிற எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நீ மரணத்தை நீ சந்திக்கணும். காயினுக்கு போட்ட சாபம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே எதிர்த்து நிற்பார். பிலேயாமை எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. லாபானோடு கூட அவன் பேசினார். என் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஒருவருக்கு விரோதமாய் நாவில பேசுகிற வார்த்தையும் சரி, எடுக்கிற ஆயுதம் சரி, கர்த்தர் முறித்து போடுகிற தேவன், அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற தேவன். இன்னைக்கு செல்லு பூச்சி போல க்ளோரி, ஒன்றும் இல்லாத செத்த நாயை போல இன்னைக்கு நாம் இருக்கலாம். ஆனால் சுற்றி நின்று காக்கிற அவர் கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசையே கொண்டு போட பார்த்தார் வழியில். ஹல்லேலூயா. வழியில் பீலேயாமை எச்சரித்தாரு, கொண்டு போட பார்த்தாரு. அங்கே பரிசுத்தவானாக இருக்கிற மோசையை கொல்ல பார்த்தார். எங்காவது யாரையாவது பரிசுத்தவானை கொண்டு போகிறத ஆண்டவர் நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? க்ளோரி. சாத்தானோடு கூட ஆட்டுக்குட்டியானவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோடு அழிக்கப்பட்டவர்களோடு கூட யுத்தத்துக்கு நேருக்கு நேர் அவர் வராராம். பராக்கிரமசாலியை போல வருவாராம், யுத்த வீரனை போல வருவாராம். க்ளோரி. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருவாராம். ஆனால் எந்த ஒரு பரிசுத்தவாணியாவது எங்காவது நேருக்கு நேர் ஆண்டு கொல்றதை பார்த்துருக்குறோமா, இல்லை வேதத்தை வாசிச்சிருக்கிறோமா? க்ளோரி. யோபனுடைய மனைவி சொல்றா, அவரை தூஷித்து ஜீவனை விடுன்னு அவங்க சொல்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்றான். ஆனால் மோசையோடு கூட தேவனாகிய கர்த்தர் எதிர்த்து மோசையோடு கூட முகமுகமாய் தான் பேசினார். ஆனால் போகிற வழியில் மோசையை கொல்ல பார்த்தார். ஏன் காரணம் என்ன? எகிப்துக்கு போகும்போது எகிப்தில் இருக்கிற வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் எண்ணங்களும் மாம்ச இச்சைகளும் உலக சுபாவங்களும் உலக சிந்தைகளும் மாம்ச சிந்தைகளும் பகையே என்று தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் நீக்கி விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு மகனாய் எல்லாவற்றும் துறந்து க்ளோரி பூரணமாக
எகிப்தோடு கூட யுத்தம் பண்ண போகிற நீ அல்லேலூயா எப்படி இருக்கணுமா? விருத்த சேதனம் இருதயத்துல நாம் வெளியே நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே பரிசுத்த வாடி போல அப்படியே ஊழியக்காரி போல அப்படியே ஓஹோ நம்ம பாடிடலாம். ஆனால் நம்ம இருதயத்துல மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம்ல. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அமேன், ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி அல்லேலூயா மாம்ச இச்சைகளிலே, அமேன், உலக சிந்தைகளிலே, அமேன், கூட இருக்கிற சபைகளிலே ஊழியக்காரர்களோடு கூட ஊழியக்காரிகள் செய்கிற விதமான கிரியைகள், இயேசபேலுடைய கிரிகள், வேசித்தனங்களும் உபச்சார எண்ணங்களும் அசுத்தங்களும் அமேன் இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை அமேன் பிரசங்கிக்காதீர்கள். ஹல்லேலூயா, விதைக்காதீர்கள். அமேன், க்ளோரி. ஆண்டவருடைய நாமத்தை நாம் எப்படி விதைக்க வேண்டும்? பரிசுத்த இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு கூட அவரை நாம் போற்றி தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். நம் சரீரத்துல பாவம் ஆட்கொள்ளாதபடி சுத்திகரித்து மற்றவர்களுக்கு முன்பாக உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோம். தேவ பயத்தோடு கூட இந்த ஓய்வு நாளிலே நம்முடைய சாவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரித்து கொண்டு ஆயத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் நாம் விதைக்கும் போது நம்மை கொல்ல நினைக்கிற சத்துருக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை சுற்றி நின்று பாதுகாக்கிற கண்மலையாய் இருக்கிறாராம். அல்லேலூயா, தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் சவுல் அவனுடைய இராணுவத்தையே கொண்டு வர போரிடமெல்லாம் துரத்திக்கிட்டு, ஆனாலும் நேருக்கு நேரு சிக்கி கொண்டாலும் சுற்றி நின்று காக்கிற கண்மலை. அல்லேலூயா, ஒரே ஒரு வார்த்தை அவனுடைய ஆட்களையே அனுப்பி அவனை திரும்ப ஓட வைத்தார். பெலிஸ்தர் தேசத்துல வருகிறார்கள் என்று சொல்லி ஒரே ஓட்டம். அமேன், க்ளோரி. பெலிஸ்தரை தாவீதை விடவா பெலிஸ்தர் அவனுக்கு தாவீதை ஒருத்தர் பிடிச்சிட்டா போதுமே, அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா, சத்துருவை எப்படி திரும்பி போக பண்ண அவருக்கு தெரியும். அல்லேலூயா, வந்த வழியே ஓட வைக்க அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நான் உண்மையா இருந்தா எந்த சத்துரு நம்மை அழிக்கணும்னு நினைச்சாலும் கொல்லணும்னு நினைச்சாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை தூதர்களை கொண்டு சோழ வேலை அழைத்து க்ளோரி அவர் பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஜீவனை எடுத்துருவாங்க, இன்னும் உயிரோடு இருப்போமா? நம்ம கொல்ல எவ்வளோ சதி மாந்திரிகள் பில்லி சுனிகளை செய்து இந்த பூமியில நம்ம நிற்போமோ நிர்மூலமாயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிற மனுஷனுடைய வார்த்தைகளோ மனுஷனுடைய பட்டயங்களோ மனுஷனுடைய சதிகளோ க்ளோரி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வலை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவர்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தந்திரங்கள் செய்வான், சதி செய்வான், முறியடிக்க பார்ப்பான், சகலத்தையும் மேற்கொள்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். க்ளோரி, உங்களை இவனையும் சுற்றி நிற்கிற கண்மலையானவர் இந்த வருஷம் முழுவதும் க்ளோரி ஜீவனுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எந்த சதியானாலும் கர்த்தர் அவரே முறியடித்து இந்த வருஷம் முழுவதும் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை விதைப்பதற்கு அக்கினியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அவர் நிற்க வைப்பார். சொந்து போகாதபடி தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய வார்த்தை அதிகமாய் தியானித்து அவருடைய வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் விதையுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உடைய ஊழியத்தையும் கர்த்தர் அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.